யட்டியை திறந்தால் என்ன நடக்கும் என்பதை யட்டியை பார்த்தவர்களுக்கு புரிந்தது. இந்த சமர் என்பது யட்டி, பண வசூல், கொள்ளையடி மன்னன் என்கின்ற பதங்களில் பேசப்பட்டது. என்ன பண்ணி கேட்டுக்க, ஏன்னா அக்காவும் தங்கச்சியும் மீதியில் தங்கச்சியும் பாலப்பழம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது கண்ணுக்கு தெரியல. ஓட்ட குடிசையில் மழை ஒழுக வீட்டுக்கு தங்கியிருக்காங்க, அது தெரியல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சமர் என்பது யட்டி, பண வசூல், கொள்ளையடி மன்னன் என்கின்ற பதங்களில் பேசப்பட்டது. பைத்தியமும் பாராளுமன்ற சண்டை. அர்ச்சுனா ராமநாதன், அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோர் இன்று இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் கடுமையான சமர் செய்தனர். இந்த சமர் என்பது யட்டி, பண வசூல், கொள்ளையடி மன்னன் என்கின்ற பதங்களில் பேசப்பட்டது. யட்டி வியாபாரிக்கும் பண கொள்ளை மாபியாவுக்கும் இடையிலே இந்த சண்டை இடம்பெற்றது. யட்டி வியாபாரிக்கும் பண கொள்ளை மாபியாவுக்கும் இடையிலே இந்த சண்டை இடம்பெற்றது. தமிழ் மக்களிடம் கோடிக்கணக்கான பணத்தினை வாரி இறைத்து அரசியலுக்கு வந்தேன் என்கிறார் அர்ச்சுனா ராமநாதன். வெளிநாட்டில் உள்ள தமிழ் டயஸ்போரா தனக்கு பணம் வழங்கியது, அதனூடாகவே தான் அரசியல்வாதி ஆகினேன் என மாறு தட்டுகிறார் வீணா போன அர்ச்சுனா ராமநாதன். ஆகவே தேர்தலுக்கு வருகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு நன்மை செய்வேன் என திறந்தால் நடக்கும் என்பதை என்று அதனை மறந்தவர்களுக்கு புரிந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் தன்னை அந்த பாராளுமன்றிலே ஏறுவதற்கு துணை புரிந்தார் என்கின்ற விடயத்தை தெரிவித்துள்ளார். இது மிகவும் ஒரு அப்பட்டமான, ஏற்கப்பட முடியாத ஒரு அநாகரிகமான செயலாகவே பார்க்கப்படுகிறது. அவ்வாறான நிலையில் தமிழ் மக்கள் அர்ச்சுனாவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துள்ளார்கள். யட்டி துறக்கப் போவதாக சொன்ன அமைச்சர் சந்திரசேகரன் அங்கு யட்டி துறக்க வந்துள்ளதாக சொன்னார். ஆகவே இந்த இரண்டு பேரும் பைத்தியங்களாகவும் கோமாளிகளாகவுமே இவருடைய பேச்சுக்கள் காணப்படுகின்றன. ஒரு தமிழாய்ந்த தமிழ் பகுதியில் தமிழர்களுடைய தேசிய நலனுக்காக பாடுபட வந்தவர்கள், உழைக்க வந்தவர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக இவர்கள் தமிழருக்காக நன்மையை செய்திருப்பார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் இன்று இவர்கள் பேசிய விடயங்கள் என்னை பொறுத்தவரையில் வன்னிவந்தாகிய நான் கமடியாகவே இதை பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய விடயத்தை பேசுவதற்கு எத்தனையோ விடயங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நீங்கள் என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இதுவாடா உங்களோட வேலை, இதுக்காடா உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் நாங்கள். தமிழ் மக்கள் இதுக்கு அனுப்பினா அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா அக்காவும் தங்கச்சியும் மீதியில் தங்கச்சியும் பாலப்பழம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது கண்ணுக்கு தெரியல. ஓட்ட குடிசையில் மழை ஒழுக வீட்டுக்கு தங்கியிருக்காங்க, அது தெரியல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அழுதுகிட்டு இருக்காங்க, அது கண்ணுக்கு தெரியல. வீதிகள் இல்லாமல் போக்குவரத்து போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, அது கண்ணுக்கு தெரியல. பாலங்கள் இல்லாமல் அதால் பயணிக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அது தெரியல. சாலையோரங்கள் அசுத்தமாக கிடக்கிறது, மருத்துவமனைக்கு போக முடியல, நாட்டம் அடிக்குது, கீழே அடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், காசு வாங்குறான், அது தெரியல. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? கடந்த 5 மாதமாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாம் வந்தீங்க. வந்து இன்னைக்கு என்ன பண்ணி கிழிச்சிங்க? இதனால் தமிழருக்கு என்ன கிடைச்சிது? ஏதாவது கிடைச்சுதா? ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஆக இந்த இரண்டு பைத்தியங்களும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த பாராளுமன்றத்திலே சண்டை போட்டது ஒரு நாடகமாகவே நான் பார்க்கிறேன். இது தொடர்பாக இந்த வன்னிமேந்தன் டிக்டாக்ல பேச போகிறோம். எதிரி.comல இது தொடர்பாக செய்திகளை போட்டுக்கொண்டிருக்கிறோம். வந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் வன்னிமேந்தன். நன்றி.